டேரக்டர் விக்ரமனோட பையன் ஹீரோவாக நடித்து ரிலீஸ் ஆகிருக்க படம் பேர் தான் ஹிட்லிஸ்ட். இந்த படத்தோட கதை ஒன்றும் புதுசு கிடையாது. ஒரு சைக்கோ கொலைகாரன் ஒரு அம்மாவையும் ஒரு தங்கச்சியும் கடத்தி வச்சுட்டு ஹீரோவை பிளாக்மெயில் பண்ணி ஃபோனில் அங்கே வா இங்கே வான்னு சொல்லி பல கொலைகளை செய்ய வைக்கிறான். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு வள்ளலார் ஃபேனு, ஒரு உயிரை கூட கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனால் அவனை வச்சே எல்லா கொலையும் பண்ண வைக்கிறான். எதுக்காக அந்த கொலையெல்லாம் பண்ண வைக்கிறான், என்னதான் மோட்டிவு, இவனுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றதான் மீதி கதை. அஸ் யூஷுவல் பார்க்குற எல்லா கதையும் மாதிரி தான். ஆனால் இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், இதை நம்மளால் கொஞ்சம் உட்காந்து பார்க்க முடியுது. அதுதான் இதில் உள்ள டிஃப்ரென்ஸு. மற்றபடிக்கு பொழுது போகலை, ஏதாவது ஒரு படம் பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். புதுப்படம் மாதிரி இல்லாமல், புது ஹீரோ மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல நடிப்பையே வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள். ஹிட்லிஸ்ட் கண்டிப்பாக உங்களோட மூவி லிஸ்ட்டில் ஒரு படமாக இருக்கலாம்.